திருவண்ணாமலையில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து கார் 30 அடி ஆழ கிணற்றுக்குள் பாய்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்கிட நாம் கேட்கலாம். குரு தண்டபாணி, வணக்கம். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் என்ன நிகழ்ந்தது, விவரங்களை பதிவு செய்யுங்க. திருவண்ணாமலை அடுத்த கிளியாப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் கோபால், வயது 24. இவர் தனது சொந்த வேலை நிமித்தமாக வள்ளிவாகை பகுதிக்கு காலையில் சென்றுவிட்டு திரும்பவும் தனது வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது சாலனந்தல் பகுதியில் வந்து கொண்டிருக்கும் போது வளைவில் அந்த காரை அவர் திருப்ப முயன்றார். அந்த திருப்பத்தின் போது அந்த சாலையின் வளைவில் இருந்த ஒரு 30 அடி ஆழ கிணற்றில் அவரது கட்டுப்பாட்டை மீறி அந்த கார் கிணற்றில் பாய்ந்தது. இதை கண்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி கிணற்றில் தத்தளித்துக் கொண்டிருந்த கோபாலை மீட்டார்கள். கோபால் சிறிய காயத்துடன் உயிர் தப்பினார். தற்போது அந்த கிணற்றில் பாய்ந்த காரை மீட்கும் பணியில் தீயணைப்புத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். கிணற்றில் கார் பாய்ந்த ஒரு நிகழ்வு அந்த பகுதியில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.